எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். நான் உங்கள் கீர்த்தி. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்றது என்ன? சமீபமா இது ட்ரெண்டில் இருக்கா? 1111 or 111 222 333 இந்த மாதிரியான நம்பர்ஸ் நீங்க ரிப்பீட்டடா பாக்குறீங்களா? ஆர் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸ் லைக் 828 இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படியே இது ஏஞ்சலோட மெசேஜா இருந்தாலுமே அது என்ன மெசேஜ்? அந்த நம்பரை வச்சு நான் இந்த மெசேஜை நான் என்னன்னு எடுத்துக்கிறது? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. இதை ஃபுல்லா பாருங்க. ஸோ ஒரு ராத்திரி உறக்கத்துக்கு போறீங்க. என்னடா இவ்வளோ லேட் ஆயிடுச்சே அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா டைம் 111. சரி தூங்கி எந்திரிக்கிறீங்க, மார்னிங் லேட் ஆயிடுச்சு, அலாம் செட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோன் எடுத்து பார்த்தா டைம் 1111. அறக்க பறக்க நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பணும். பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் போய் நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்க. எடுத்து பார்த்தா உங்களுக்கு பேலன்ஸ் 11 ரூபாய் கிடைக்குது. ஆஃபீஸ் போனால் உங்கள் பாஸோட ரொம்ப கசப்பான ஒரு கான்வர்சேஷன். அதெல்லாம் முடிச்சுட்டு பயங்கர பசி, பக்கத்தில் லஞ்சுக்கு எங்கேயா போகலாம் அப்படின்னு போய் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கிற பில் 111. என்னடா இது, எங்கே பார்த்தாலும் 111? ஓயாம இந்த நம்பர்ஸை பார்த்துட்டே இருக்கோமே, இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா? இது ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸா? மேபி இருக்கலாம். அப்படியே நாள் ஓடிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள், ரொம்ப நாள் பழக்கம் இல்லாத, ரொம்ப நாள் கான்டாக்ட்ல இல்லாத உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க அனுப்புற அட்ரஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் 111 அவென்யூல சந்திப்போம் அப்படின்னு. 1111 என்ன நடக்குதுங்க? இப்படி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு அர்த்தம் என்ன? சமீபமா ரிப்போர்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் படி இப்படி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பார்க்குற மொமெண்ட்ஸ் அதிகரிக்குது அண்ட் நிறைய மக்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த பரபரப்பான உலகத்துல இது ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. வை? பிகாஸ் நம்ம கிட்ட நிறைய ஆக்சஸ் இருக்கு டைம் பார்க்கறதுக்கு. இப்போ ஃபோன் கையிலேயே இருக்கு, வாட்ச் கையிலேயே இருக்கு. டிஜிட்டல் வாட்ச் போடுறவங்களும் இந்த மாதிரி நம்பர்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் நமக்கு ஆதி காலத்துல இருந்து சிஸ்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி பார்த்தா ஆன்மீகமாவோ தெய்வீகமாவோ அது எல்லாமே நியூமராலஜி. 1111 The Time Prompt Phenomenon ஒரு புக் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? பை மேரி டி ஜான்ஸ். நீங்க இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பார்க்கறது ஒரு எதிர்ச்சியான சம்பவமோ ஒரு கோஇன்சிடென்ஸோ கிடையாது. இந்த நம்பர்ஸ் எல்லாமே பிரபஞ்சத்தோட ஒரு பாஷை, the language of the universe. உங்ககிட்ட பேசுறாங்க, உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த புக் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி பார்க்குற நம்பர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட வளர்ச்சியை குறிக்குது அப்படின்னு. அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு மாற்ற பரிமாணத்துக்கு வரோம் ஆன் ஸ்பிரிச்சுவல் லெவல். அண்ட் இப்படி பார்க்குற எல்லா சீக்வென்ஸ் நம்பர்ஸுமே நமக்கு மேல இருக்கிற ஒரு ஹையர் சோர்ஸ்ல இருந்து வர மெசேஜ். பட் எங்க இருந்து இந்த மெசேஜஸ்லாம் வருது? இந்த சோர்சஸ் என்ன? எங்க இருந்து இந்த மெசேஜஸ்லாம் வருது அப்படின்னு சில தியரிஸ் பார்க்கலாம். முதல் ஐடியா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து. ஒரு ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட் கார்ல் யூங், அவரோட தியரி படி என்னதான் உங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கான்ஷியஸ் மைண்ட் உங்களோட கவனம்ல நடக்கிற சில விஷயங்கள், சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களோட உள் உணர்வுகள். நீங்க உறக்கத்துல இருக்கும் போதும் உங்களோட சப்கான்ஷியஸ் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ என்னதான் உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் வார்த்தைகள் மூலியமாவோ அல்லது லாஜிக் மூலியமாவோ இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்கிறது அப்படின்னாலும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் சிம்பல்ஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்ணும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல், எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லாமல் கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை கற்பூரம் மாதிரி அப்படியே பிடிச்சுக்கிறோம். பிகாஸ் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இது உண்மையா பொய்யான்ற எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, லாஜிக் தேவையில்லை. அதனால தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு சப்ளிமினல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கே தெரியாம ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கும் போது முன்னு மைல்டா ஒரு அஃபர்மேஷன் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அது உங்களோட கான்ஷியஸ்ல இல்லாம உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும். நம்ம சேனல்லையுமே சப்ளிமினல்ஸ் அவைலபிள் ஆயிருக்கு ஃபார் க்ளோயிங் ஸ்கின் அண்ட் வெல்த், செலுமைக்கான சப்ளிமினல்ஸ். இந்த மாதிரி 3 சப்ளிமினல்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு சப்ளிமினல்ஸ் கேட்டிருக்கீங்க. ஐ வில் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். ஸோ நீங்க உங்களோட சப்கான்ஷியஸ் பிரெயினை டியூன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் தீஸ் சப்ளிமினல்ஸ். ஸோ மேனிஃபெஸ்டேஷனுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டை தான் நம்ம ஒரு முக்கிய கருவியா யூஸ் பண்றோம். ஸோ நீங்க என்ன ஃபீட் பண்றீங்களோ அதவே நீங்க உருவாக்குறீங்க. செகண்ட் ஐடியா, இந்த மாதிரி ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் பார்க்கறது ஒரு ஹிண்ட் ஆர் க்ளூ. லைக் நீங்க ஒரு சிமுலேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு க்ளூ. சிமுலேஷன்றது என்ன? ஒரு ரியாலிட்டியோட ஒரு டூப்.
இப்போ நீங்க கார் டிரைவிங் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமுலேஷன் கிளாஸஸ் இருக்கும். லைக் அதே மாதிரியான சீட் கொடுப்பாங்க, ஸ்டேரிங் கொடுப்பாங்க, ஆனால் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும் கார் நீங்கள் ஓட்டுற மாதிரியே. ஸோ அது ரியாலிட்டியை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சிமுலேஷன். ஸோ நம்மளுமே வந்து ஒரு சிமுலேஷனில் வாழ்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஹிண்ட். மேபி லைக் ஒரு டைமென்ஷன்ல இருந்து பார்க்கும்போது நம்ம வேற ஒரு டைமென்ஷன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜா கூட இருக்கலாம் அப்படின்றது. மூணாவது ஐடியா தான் நம்ம சமீபத்தில் புரிஞ்சுக்கிட்டது ஆர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் ஆர் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் உங்களோட ஸ்பிரிச்சுவல் கைட் ஆர் ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க. ஆர் நீங்க கேட்குற கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கொடுக்க முயற்சி பண்றாங்க. இது என்ன மாதிரி ஐடியால ரிலேட் ஆகுது அப்படின்னா, இங்க ஒவ்வொருத்தருக்கும் கார்டியன் ஏஞ்சல் ஆர் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு இருப்பாங்க. நீங்க தினம் வழிபாடு பண்ற உங்க இஷ்ட தெய்வம் ஆர் உங்களோட முன்னோர்கள் ஆர் உங்களை சுத்தி இருக்கிற ஏஞ்சல், இவங்க சைன் மூலியமா உங்களுக்கான பதில சொல்ல நினைக்கிறது. ஆனா நீங்க இதுக்கெல்லாம் கவனம் செலுத்தினாலோ அல்லது இந்த மாதிரியான சைன்ஸை நீங்க நோட்டீஸ் பண்ணா மட்டும்தான் they can help you. ஸோ இதுல ரொம்ப ஒரு காமனான அறிகுறின்னு பார்த்தா ரிப்பீட்டிங் நம்பர்ஸ். இதை நீங்க ஏதாவது ஒரு நம்பர் பிளேட்ல பார்க்கலாம், ஃபோன் நம்பர்ஸ்ல பார்க்கலாம், பில்ஸ் ஒரு ரெசிப்ட். இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த நம்பர் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பொதுவா நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ்னு அடையாளப்படுத்திக்கிறோம். பட் why angels? ஏஞ்சல்ன்ற வார்த்தை ஒரு கிரீக் வார்த்தை ஆஞ்சலாஸ்ல இருந்து வந்திருக்கு. அர்த்தம் என்னன்னா மெசஞ்சர். தெய்வீகமா பார்த்தா இதோட ஐடியாவே நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில அப்பப்போ உள்ள வந்து ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு. லைக் இப்போ எஸ்கேப் ரூம் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரூம்குள்ள போயிடுவோம், நம்ம விளையாடுறத வந்து வெளியில மானிட்டர்ல பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம எங்கேயா ஸ்டக் ஆகி நிக்கிறோம், ஏதாவது ஒரு க்ளூ கண்டுபிடிக்க டைம் ஆகுறோம் அப்படின்னா வெளியில இருந்து நீங்க கரெக்டா போயிட்டு இருக்கீங்க, ரைட்ல பாருங்க அங்க ஒரு க்ளூ இருக்கும். இந்த மாதிரி மானிட்டர்ல பார்த்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க. ஸோ தட் நம்ம அந்த கேமை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு வெளியே வருவோம். ஸோ நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையிலையுமே அதே மாதிரி தான். நீ கரெக்டான பாதையில போயிட்டு இருக்க, கடவுளே எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, எனக்கு நடக்கிற எதுவுமே புரியல அப்படின்னு நீங்க சொல்லும் போது நீ கரெக்டான பாதையில போயிட்டு இருக்க. உனக்கான பதில், நீ கேட்ட கேள்விக்கான பதில், எஸ் எவ்ரிதிங் இஸ் ரைட் அப்படின்ற மாதிரியான அறிகுறி. இந்த ஏஞ்சலோட கம்யூனிகேஷன் பல கலாச்சாரத்துல எல்லை இல்லாம செயல்பட்டுட்டு தான் இருக்கு. சில பேரால நம்பப்படுது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இன்டர் டைமென்ஷனல் பீயிங்ஸா கூட இருக்கலாம். லைக் இந்த 7 உலகம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, நம்மளே வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்துட்டு நம்மளே நமக்கு கொடுக்குற மெசேஜா கூட இருக்கலாம் அந்த மாதிரி. பட் இது எதுவா இருந்தாலும் இதோட பேசிக் ஐடியா, இவங்க எல்லாமே மெசஞ்சர்ஸ். உங்களை சுத்தி இருக்கிற நிகழ்வுகள் அண்ட் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான மெசேஜஸை கரெக்டான டைம்ல கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. நீங்க ஏதாவது ஒரு கஷ்ட சூழல் ஆர் நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ், நீங்க கேட்குற கேள்விகளுக்கான பதில், கடவுளே இது என்ன சோதனை, இது சரியா தப்பா, நான் பண்றது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல, as I said before, இந்த மாதிரியான கேள்விகளுக்கான ஹிண்ட், க்ளூஸ், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மெசேஜஸ் மூலியமா வந்துடும். அண்ட் மோஸ்ட்லி அந்த தருணத்துல தேவைப்படுற பதில் இப்படி வரும்போது அது என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஆர் அட்லீஸ்ட் நீங்க வைக்கிற கோரிக்கை எல்லாம் கேட்கப்படுது அப்படின்னு நீங்க நம்பலாம். லைக் யூ ஆர் பீயிங் கைடட் பை த பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ ரொம்ப காமனா நிறைய பேர் பார்க்கக்கூடிய சில ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்கலாம் அண்ட் அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதையும் பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 111. 111 பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களோட கோல்ஸை விஷுவலைஸ் பண்ணி உங்க வாழ்க்கைக்கு மேனிஃபெஸ்ட் பண்ற சமயம் வந்துருச்சுன்னு தெரிவிக்குது. இது ஒரு ரிமைண்டர், உங்களை ஞாபகப்படுத்துது. அதாவது உங்களோட தாட்ஸ் ஆர் சிந்தனை ஆர் இன்கிரெடிபிளி பவர்ஃபுல் அண்ட் உங்களால ஒரு விஷயத்தை யோசிச்சே அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கான திறன் உங்ககிட்ட அதிகம் இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க அடுத்து 111 பார்க்கும்போது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பே அட்டென்ஷன். நீங்க கவனம் செலுத்தணும் உங்க ஐடியாஸ் மேல, உங்க நம்பிக்கையில அண்ட் உங்களோட உள்ளுணர்வுகள்ல. பிகாஸ் உங்க மைண்ட் நீங்க கவனம் செலுத்துற விஷயங்கள்ல தீவிரமா செயல்படுது. ஸோ ஆஸ்க் யுவர்செல்ஃப், நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ்ல உங்களோட பிரெயின் செயல்படுதா? பழைய விஷயங்களை யோசிச்சுட்டே அதுல முங்கி இருக்கீங்களா? அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி உங்களால மாற்ற முடியாத சில சூழ்நிலைகள் மேல. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவிட்டியை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு செல்ஃப் டவுட் ஆர் ஒரு பயத்திலேயே இருக்கீங்க அப்படின்னா பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பாசிட்டிவ் ஆட்களோட டிராவல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏஞ்சல் நம்பர் 222.
222ன்ற மெசேஜ், நீங்க ஏதாவது புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆர் உங்களுக்கு ஏதாவது ஒரு புது ஐடியா ஃபிளாஷ் ஆகுது, ஒரு புது ஐடியா தோணுது அப்படின்னா அதோட வளர்ச்சிக்கு வேறு உண்டுது. ஸோ இந்த ஐடியாஸை அப்படியே அசால்ட்டா விட்டுறாம பார்த்துக்கோங்க. வை? பிகாஸ் இந்த ஐடியா பெருசா டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எதிர்பார்க்குற வளர்ச்சியை அது இப்போ கொடுக்கலனாலும் நீங்க அதை நோக்கி போயிட்டே இருக்கலாம். Number 2 is also the vibration of moderation and balance, and ரெண்டு ஆப்போசிட்ஸோட ஒரு யூனியன் கூட சொல்லலாம். ஸோ 222 அடிக்கடி பார்க்கறது உங்களுக்கு ஒரு ரிமைண்டர், லைக் உங்களோட லைஃப்ல பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். அது மென்டல், எமோஷனல், பிசிக்கல் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டா இருந்தாலும் இது எல்லாம் பேலன்ஸ்டா கொண்டு போகணும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. ஆர் யூ ஒர்க்கிங் டூ மச் ஆர் புஷிங் யுவர் செல்ஃப் டூ ஹார்ட்? உங்களுக்கு நீங்க ஒரு பிரேக் கொடுக்க வேண்டிய டைம். ரிலேஷன்ஷிப்ஸ்லயுமே நீங்க அதிகமான எஃபர்ட்ஸ் போடுறீங்க, நீங்க அதிகமான அன்பு காட்டுறீங்க. இஃப் யூ புஷிங் யுவர் செல்ஃப் டூ ஹார்ட், ஸ்டெப் பேக். பிகாஸ் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நீங்க உங்க மேலேயும் கவனம் செலுத்துங்க. இது எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கட்டும். பி இட் ரிலேஷன்ஷிப் or whatever it is, it has to be balanced. ஏஞ்சல் நம்பர் 333. 333 ரிப்பீட்டடா பாக்குறீங்களா? உங்களோட தனிப்பட்ட திறன்கள்ல கவனம் செலுத்த சொல்லி ஒரு மெசேஜ். உங்களுக்கு நேச்சுரலா வர சில இன்பில்ட் டேலண்ட்ஸ், உங்களோட இந்த திறமைகளை எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம். நல்லா ஆடுவேன், பாடுவேன், வரைவேன், சமைப்பேன், இதெல்லாம் உங்களால எவ்வளவு தூரம் பண்ண முடியும்? உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியலனா அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ண பாருங்க. இது உங்களுக்கு வர மெசேஜ். ஹைலைட் பண்றேன். உனக்கு இயற்கையாவே கொடுக்கப்பட்ட திறன்கள் மேல கவனம் செலுத்து. தயக்கத்தை விடுங்க. ஒரு பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றதை விட்டுட்டு ஜஸ்ட் டேக் இட் டு நெக்ஸ்ட் லெவல். 333 இஸ் ஆல்சோ அ சைன், ஒரு அறிகுறி. யாரோ உங்களோட திறன்கள், உங்களோட திறமைகள், உங்களோட எபிலிட்டிஸை நோட் பண்றாங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்கன்னு. ஆனா நீங்க ஆர்வம் காட்டணும் இல்லையா? நீங்க அதை விருப்பப்படுறேன், எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைச்சா நான் கலக்கிடுவேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சாதானே இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஆர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு. ஸோ உங்களோட தயக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு பி ஓப்பன் டு ரிசீவ் ஆல் யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தெரியப்படுத்துங்க, எனக்கு இந்த திறமைகள் இருக்கு, நீங்க கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்துட்டா நான் கலக்கிடுவேன், நான் இதை பிடிச்சி மேலே வந்துடுவேன் அப்படின்றத நீங்க இன்ட்ரெஸ்ட் தெரியப்படுத்தினா டெஃபினெட்லி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கையில. Trust your natural strength and ask for help. Angel number 444. 444 is a message that all around you are protective forces. உங்களை சுத்தி இருக்கிற சூழல், சில சந்தர்ப்பங்கள், இது எல்லாமே உங்களை ரொம்ப ப்ரொடெக்டடா, ரொம்ப சேஃபா வச்சிருக்கு. So don't worry so much. நீங்க பெஸ்டா என்ன பண்ணலாம்னா, இந்த பயணத்துல பீஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. பொறுமையா, நிதானமா முன்னோக்கி போயிட்டே இருங்க. எதுவுமே சரியில்லைன்னு தோணுனாலுமே, ஆர் நீங்க பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நான் ரொம்ப போராட வேண்டியதா இருக்கு, நான் எதை நோக்கி போறேனே எனக்கு தெரியல, இப்படியெல்லாம் இருந்தா ஜஸ்ட் ரிலாக்ஸ், டோன்ட் கிவ் அப். இந்த 444 அடிக்கடி பாக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் a sign that you're focusing too much on the result. நீங்க எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும், இதுல பலன் என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த ரிசல்ட் மேலே அதிக கவனம் செலுத்துறீங்க. other than that நீங்க அந்த ப்ராசஸை அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் இங்க இருக்கேன் அப்படின்னா நான் எவ்வளவு கடந்து வந்திருக்கேன், நான் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்திருக்கேன். இந்த மாதிரி இந்த ஜேர்னில நீங்க ஃபோக்கஸ் பண்றதை விட ரிசல்ட் மேல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால தான் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆறீங்களே தவிர, பட் அதர் தேன் தட் நீங்க ரொம்ப ப்ரொடெக்டடா, ரொம்ப சேஃபா, கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கீங்க. ரிசல்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒன்ஸ் Alan Watts said, we don't listen to music just to hear the last note. அதே மாதிரி தான் நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றது அந்த கடைசி வாயை ருசிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பட் தி என்டையர் மீல், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அதை ருசிச்சு சாப்பிட்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஜஸ்ட் என்ஜாய் தி ஜர்னி. ஸோ 444 இஸ் a ரிமைண்டர். நிகழ்காலத்தில் நடக்கிற இந்த நிகழ்வுகளை, இந்த ஜேர்னியை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அதில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் கஷ்டமாக, ஹார்டாக இருந்தாலும் இந்த 444 இஸ் a ரிமைண்டர். நீங்கள் இப்போ போயிட்டு இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு என்னன்னே எனக்கு புரியலை, எதை நோக்கி போகிறேனே தெரியல, இப்படி இருந்தால் கூட நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஆசைப்படுற விஷயம், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்தை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை அடையும் போது the journey is taking you towards that manifestation. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களை இன்னும் ஸ்ட்ராங்கா, நீங்க பெருசா அச்சீவ் பண்றதுக்கு உங்களை தயார்படுத்துது. ஏஞ்சல் நம்பர் 555.
555 is indicating change. ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது ஆர் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. உங்களுக்கு இது ஹாப்பினஸ் தரப்போதா ஆர் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்க போதா அப்படின்றது நீங்க அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்து தான். ஸோ வாட் எவர் யூ டிசைட், நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நீங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது ஆர் நடக்கிற இந்த மாற்றத்தை நீங்க ரெசிஸ்ட் பண்றதோ will make your transition harder. அந்த மாற்றத்தை நீங்களே கடுமையாக்கிக்கிறீங்க. So don't fight it. நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து போறது will make you more stronger. உங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தே ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு ஒரு நியூ பிகினிங்க்கு ஓப்பன் ஆயிருங்க. ஏஞ்சல் நம்பர் 666. இந்த சீக்வென்ஸை பார்க்கறது இஸ் a sign that you are becoming too attached to something. அது உங்களோட ஜாப், ரிலேஷன்ஷிப் ஆர் வளர்ச்சியை தடுக்கிற அந்த மைண்ட் செட்டா கூட இருக்கலாம். ஸோ உங்களோட ஃபோக்கஸை மாற்ற நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எது உங்களுக்கு உண்மையாவே தேவை, எது உங்களுக்கு சந்தோஷம் ஒரு மன நிறைவு கொடுக்கும். பிகாஸ் உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஸோ சந்தோஷம் கொடுக்காத விஷயங்களை களை எடுக்கலாம். பிகாஸ் முக்காவாசி நம்மளே குறைச்சி எடை போட்டுக்கிறோம். பட் இந்த நம்பரோட மெசேஜ் உங்களோட இன்னர் பவரை நீங்க புரிஞ்சுக்கணும் அண்ட் உங்களை பத்தின குறைந்த கற்பனைகளை நீங்க ரீஎவாலுவேட் பண்ணணும். டு சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் நெகட்டிவிட்டி கொடுக்கிற விஷயங்களை ஜஸ்ட் லெட் கோ. 777 பாக்குறீங்களா? அப்போ ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் ஆர் ஆன்மீக பரிமாணத்தோட உச்சி அடைகிறீங்க. இப்போ இருக்கிற சூழல்ல ஏதோ ஒன்று உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இதெல்லாம் நான் யோசிச்சே பார்க்கல, இதெல்லாம் என்னால முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அண்ட் சம்டைம்ஸ் எல்லாம் குழப்பமா போகுதுன்னு இருந்தா கூட ஏதோ ஒன்று சூப்பரா ஹேண்டில் பண்றதுக்கு எம்பவர் ஆறீங்க. இதெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற விஷயங்கள் நடக்குது. ஆர் அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. தேவைப்பட்டா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட நீங்க ஒரு கைடன்ஸோ இல்ல ஒரு அட்வைஸோ எடுத்துக்கலாம். ஒரு சப்போர்ட் சீக் பண்றது தப்பே இல்லை. பட் யாரோட அட்வைஸ் நீங்க கேட்டாலும் ஃபைனல் டெசிஷன் உங்களோட தான் இருக்கணும். உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை மேட்ச் பண்ணி சூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா, டிஸ்கரேஜ்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா this is the time you are getting empowered. எல்லாமே சரியா நடக்க போது அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க. ஏஞ்சல் நம்பர் 888. 888ன்ற நம்பர் அபண்டன்ஸையும் குறிக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? ஸோ இந்த நம்பரை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ உங்க பர்பஸும் உங்களோட ஆசைகள் இது எல்லாம் சீரா அலைன்டா இருக்கு. இதோட இன்னொரு அறிகுறி பாசிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க லைஃப்ல வருது அண்ட் அது உங்களுக்கும் தெரிய வரும் வெரி சூன். பட் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது உங்க சாய்ஸ். நான் ஆசைப்படுறத அடைய நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கு. இப்படிலாம் இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை நோக்கி எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட அப்படி கேரி பண்ணி போயிட்டே இருங்க. ஆரம்பத்துல எந்த ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு பெருசா தெரியாது. இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும், இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு இருக்கிற சில விஷயங்களை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா abundance will open to you. நீங்க ஆல்ரெடி போட்ட எஃபர்ட்ஸுக்கு நீங்களே எதிர்பார்க்காம இருக்கிற டைம் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நீங்க விதைச்ச விதைக்கு பலன் கிடைக்கிற டைம். 999 பார்க்கும்போது உங்களோட பழைய காயங்கள்ல இருந்து ஹீல் ஆகி ஓகே ஃபைன், நான் இதை விட்டு வெளியே வரணும், நான் வளரணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. உங்களோட கைட், ஏஞ்சல்ஸ் ஆர் உங்களோட சுப்பீரியர் பவர் ஆர் வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. திரும்ப பழைய நிலைக்கு திரும்புறதோ இல்லை இன்னும் நீங்க பெட்டரான ஒரு ஹாப்பி சூழலுக்கு நீங்க மாறுறீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அகெயின் உங்களோட லைஃபை ஃப்ரூட்ஃபுல்லா ரசிச்சு வாழ்றதுக்கு. இதை நீங்க ஒரு ரிமைண்டரா எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற இந்த சூழல் எல்லாமே கடந்து போகுது. இட்ஸ் டர்னிங் அவுட் டு பி கலர்ஃபுல். ஸோ ஏதாவது ஒரு சின்ன ஹாப்பி மொமெண்ட் நடந்தா கூட அதை முழுமையா அனுபவிக்க பாருங்க. அதுல உங்களோட ஃபுல் இன்வால்வ்மெண்ட் கொடுங்க. பிகாஸ் உங்க டிஃபிகல்ட் டைம்ஸ் பாஸ் ஆகிற மாதிரி இந்த மொமெண்ட்ஸும் பாஸ் ஆகும் இல்லையா? ஸோ இட்ஸ் an இண்டிகேஷன். எல்லாமே நீங்க இவ்வளோ நாள் இருந்த குழப்பம் எல்லாம் ஒரு நேச்சுரல் கன்க்ளூஷனுக்கு வருது. இது வரைக்கும் கடந்து வந்த எல்லாமே ஒரு அனுபவம். இதுல நீங்க கத்துக்கிட்ட விஷயம் எல்லாம் உங்களை இன்னும் பெட்டரா சூப்பரா வாழ வைக்க போகுது. ஸோ நீங்க பண்ண சில மிஸ்டேக்ஸ் ஆர் நீங்க கடந்து வந்த சில மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே நீங்க இன்னும் பெட்டரா அப்ளை பண்ணி
இனி வரப்போற வாழ்க்கைய நீங்க ரொம்ப கலர்ஃபுல்லா ஹாப்பியா உங்களோட அனுபவத்துல இருந்து நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் லிவிங் யுவர் லைஃப் ஃப்ரூட்ஃபுல்லி. நம்ம இப்போ இருக்கிற இந்த உலகம், சூழல், இது எல்லாமே ரீசன்ஸ், லாஜிக், இன்ட்யூஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். பட் மேபி தட்ஸ் a mistake. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன சில வார்த்தைகள்ல, the intellect has little to do on the road to discovery. There comes a leap in consciousness. Call it intuition or whatever. The solution comes to you and you don't know how or why. நீங்களும் இப்படி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பார்க்குறீங்களா அண்ட் இது ஒரு கோஇன்சிடென்ஸ் ஆர் சிங்க்ரானிசிட்டி நினைக்கிறீங்க அப்படின்னா, தென் சிங்க்ரானிசிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, இம்பார்ட்டன்ட் திங்கர்ஸ் இதை என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படின்றதையும் நம்ம நிறையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேர்ந்து வளரணும், சேர்ந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நினைச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.